ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பயம். நம்ம வாழ்க்கையில பயம்ன்றது ஒரு அங்கமாவே மாறிடுச்சுல்ல. சின்னதா ஒரு இருட்ட பார்த்தா பயம், ஒரு நாய் தொரத்திட்டு வருதுன்னா பயம், யாராவது ஏதாச்சும் சண்டை போட்டா பயம், அடிச்சுருவாங்களோன்னு பயம். இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பெரியவங்களா வளர்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்ததுல்ல. ஆனா, இப்பலாம் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யாரும் பயப்படுறது இல்லங்க. நம்ம ஒரு புடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு நெனைக்கும்போது, அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இத பார்த்து அடுத்தவங்க கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இல்ல அடுத்தவங்க கண்ணு வச்சுருவாங்களோ, இல்ல அடுத்தவங்க பொறாமைப்பட்டுருவாங்களோன்னு, இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த கூட மத்தவங்களுக்காக இது வேண்டான்னு தவிர்த்து நிக்கிற ஒரு பயம் தான் நம்மளுக்கு அதிகமாயிட்டே போகுதுல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுக்காக வாழாம, வாழ போறது ஒரு வாழ்க்கையா? அதனால நம்மளுக்கு புடிச்ச மாதிரி அடுத்தவங்க சொன்னா என்ன, சொல்லலனா என்ன, அவங்க இன்னைக்கு ஒரு நாள் உங்கள பத்தி பேசுவாங்க. அடுத்தது வேற ஒருத்தவங்கள பத்தி பேசிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா, அது அவங்களோட வேலை. ஆனா, நம்மள அவங்கள பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால நம்மளுக்கு புடிச்ச மாரி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிரலாமே. இதனால என்ன விளைவு வருதோ, அத நம்ம தானே சந்திக்க போறோம். பேசுறவங்க யாரும் நம்ம கிட்ட வந்து நின்னு, "ஐயோ! இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு" யாரும் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல போறதோ இல்ல. அதுக்கான தீர்வு சொல்ல போறதோ இல்ல. ஸோ நம்மளுக்கு புடிச்ச மாரி